ஜனநாயகனுக்கு கொடுக்கப்பட்ட பில்டப்புகள் என்ன, ஜனநாயகனுக்கு கொடுக்கப்பட்ட ப்ரமோஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். 41 உயிரை பலி கொடுத்து இந்த படம் வரப்போகுது. பொதுவாக இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கனாக்கா, எலுமிச்சம்பழத்தை அறுத்து அதுல குங்குமத்தை தடவி அப்படி ரத்த மாதிரி புளிஞ்சு விட்டு போடுவாங்க ஊர்லலாம். அப்படி இல்லைனாக்கா அதிகபட்சமா கோழி இல்ல ஆடு, இன்னும் அதிகபட்சமா மாடு, இதுதான் பலி கொடுப்பானுங்க. ஆனா மனித உயிர்களை 41 உசுரை பலி கொடுத்த ஜனநாயகன் தெரியும். எனக்கு அதற்கான ஒரு ஷூட்டிங்காக போகும்பொழுதுதான் அந்த 41 உயிர்கள் அங்க பலி போனுச்சு. அதெல்லாம் இல்ல, எப்படி ஷூட்டிங் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ட்ரெய்லர்லயே ஒரு காட்சி வருது. அவரு அந்த கரூர்ல பஸ் மேல நின்று பிரச்சாரம் பண்ணாரு இல்லைங்களா, அதே மாதிரியான சீன் இந்த படத்துலயும் இருக்கு. அப்ப அந்த சீன் அப்படியே லைவா ஷூட் பண்ண போகும். ஏன்னா நக்கீரன் கோபாலன்னா அவர் எதுவும் ஆதாரம் இல்லாம சொல்ல மாட்டார். அப்ப அவர் உள்ள கேமரா இருந்தது. அப்ப அந்த சிசிடிவி செக் பண்ணாக்கா தெரிஞ்சிடும் அப்படிங்கிற போது தான் எஸ்ஐடில இருந்து, அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல இருந்து என்ன பண்றாங்கனாக்கா சிபிஐக்கு மாத்துறாங்க. அவ பிஜேபி கைக்குள்ள போயிருச்சு. பிஜேபிக்குள்ள போயிருச்சுனாக்கா பிஜேபி தான் அந்த கட்சியை ஆரம்பிச்சு விட்டது. அப்படிங்கிற பொழுது எப்படி நியாயமான ரிப்போர்ட் வரும்?